بسم الله الرحمن الرحيم السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه من يهده الله فلا مضل له ومن يضلل الله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. கண்ணியத்திற்கும் மாண்பிற்கும் உரிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹுடைய பேரருளால் புனிதமிக்க ரமதானுடைய மாதத்தை நாம் அனைவரும் நிறைவு செய்தவர்களாக, அதன் நிறைவில் அல்லாஹ் முஸ்லிம் சமுதாயத்திற்கு வழங்கி இருக்கும் ஈதுல் ஃபித்ர் எனும் இந்த நோன்பு பெருநாளை நாம் அனைவரும் இன்றைய தினத்திலே அடைந்து, இந்த தினத்தினுடைய பிரத்யேகமான முதன்மையான கடமையாகிய பெருநாள் தொழுகையை நபி வழியில் நிறைவேற்றியவர்களாக பெருநாள் உரையை செவிமடுக்க வேண்டும் என்பதற்காக நாம் அனைவரும் திடலிலே அமர்ந்திருக்கின்றோம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த பெருநாளை ஏன் வழங்குகிறான்? பொதுவாக இந்த பெருநாளை அடையக்கூடிய மக்களுடைய கருத்து என்னவாக இருக்கிறது என்று சொன்னால், இந்த பெருநாள் என்பது உண்டு சுகிக்க வேண்டும், உடுத்தி மகிழ வேண்டும், சந்தோஷமாக ஆனந்தமாக நம்முடைய இருப்பை நாம் அமைத்துக் கொள்ள வேண்டும் என்பதாக இருக்கிறது. ஆனால் இந்த பெருநாள் ஏன் அல்லாஹ்வால் வழங்கப்படுகிறது? அல்லாஹ்வே தன்னுடைய அருள்மறை குர்ஆனிலே இடம்பெறக்கூடிய 2வது அத்தியாயத்தினுடைய 185வது வசனத்தின் வாயிலாக சொல்லுகிறான், வலி துக்மிலுல் இத்தத, இந்த எண்ணிக்கையை நீங்கள் பூர்த்தி செய்ய வேண்டும். எண்ணிக்கையை பூர்த்தி செய்வது என்றால் 1, 2, 3, 4 என்று சொல்லி எண்ணிக்கையை மட்டும் பூர்த்தி செய்வது அல்ல. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குறிப்பிட்ட காலகட்டமாக எந்த ரமதானுடைய மாதத்தை நமக்கு வழங்கினானோ அந்த ரமதானுடைய மாதத்திலே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு என்ன பயிற்சியை கொடுத்திருக்கிறானோ அதை நாம் முழுமைப்படுத்த வேண்டும் என்பதுதான் அல்லாஹ்வுடைய நோக்கம். என்ன பயிற்சி? உணவு கட்டுப்பாடு என்ற பயிற்சி, நம்முடைய இச்சைகளை கட்டுப்படுத்துவது என்ற பயிற்சி, நம்முடைய தூக்கத்தை கட்டுப்படுத்துவது என்ற பயிற்சி, வீணான பேச்சை விட்டு நம்மை நாமே கட்டுப்படுத்துவது, வீணான காரியங்களை விட்டு நம்மை கட்டுப்படுத்துவது என்ற பயிற்சி. இந்த பயிற்சிகள் எல்லாம் ரமதானுடைய அந்த காலகட்டத்தில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு தருகின்றார். இதையெல்லாம் கட்டுப்படுத்துவது எதற்காக? இறை அச்சத்தை நாம் பெற வேண்டும், இஹ்லாஸை பெற வேண்டும், அல்லாஹ்வுக்காகவே செயல்படக்கூடிய அந்த தூய அடிப்படையிலே நம்முடைய அந்த இருப்பை நாம் அமைத்துக் கொள்ள வேண்டும். இஹ்லாஸுடைய பயிற்சி, இறை அச்சத்தினுடைய பயிற்சி, அல்லாஹ்வுக்காக வழங்க வேண்டும் என்ற பயிற்சி, அதே விதமாக மறுமையினுடைய தேட்டம் என்ற பயிற்சி. நாம் நோன்பு இருந்தோம், இரவிலே நின்று வணங்கினோம், தான தர்மங்களை செய்தோம், நம்முடைய இச்சைகளை கட்டுப்படுத்தினோம். எதற்காக? நாளை மறுமையிலே அல்லாஹ் நமக்கு கூலி கொடுக்க வேண்டும் என்பதற்காகத்தான். அல்லாஹ்வுடைய கூலியை எதிர்பார்த்து அல்லாஹ்விடத்திலே அல்லாஹ்வுடைய திரு பொருத்தத்தை பெற வேண்டும், சொர்க்கத்தை அடைய வேண்டும் என்று ஒரு பெரிய பயிற்சி ரமதானுடைய மாதத்திலே இருக்கிறது. நாம எந்த உலகத்தினுடைய வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறோமோ இந்த உலகத்தினுடைய வாழ்க்கை முடிஞ்சிரும். அல்லாஹ்விடத்திலே எந்த வாழ்க்கை இருக்கிறதோ அந்த மறுமையினுடைய வாழ்க்கை என்பது அதுதான் நீடித்தது, நிலையானது, சிறந்தது. அதை பற்றியான பயிற்சி நமக்கு இருக்கிறது. ஆக அந்த பயிற்சியை முழுமைப்படுத்த வேண்டும். ஆகிரத்தினுடைய மறுமையினுடைய தேட்டம் உள்ளவர்களாக நாம் இருக்க வேண்டும். மறுமையினுடைய தேட்டம் நமக்கு இருக்கும் என்று சொன்னால் இந்த உலகத்திலே யாரை பற்றி எதை பற்றியான கவலையோ பயமோ அச்சமோ நமக்கு இருக்காது. ஆக இப்படிப்பட்ட அந்த ஆகிரத்தினுடைய மறுமையினுடைய பயிற்சியை நாம் பெற வேண்டும் என்பதற்காகத்தான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ரமதானுடைய இந்த மாதத்திலே நமக்கு நோன்பை கொடுத்தான், நின்று வணங்கக்கூடிய கட்டளை இட்டான், தான தர்மங்களை செய்யக்கூடிய கட்டளை இட்டான், இஅ்திகாஃப் இருக்குமாறு சொன்னான், அதே விதமா லைலத்துல் கத்ரை தேடுமாறு சொன்னான். அல்லாஹ்விடத்துல துஆ செய்வது, குர்ஆன் ஓதுவது, திக்ர் செய்வது, அல்லாஹ்விடத்துல பாவ மன்னிப்பு தேடுவது, இவை எல்லாவற்றுக்கும் உள்ள மகத்தான ஒரு நோக்கம் என்பது, மகத்தான ஒரு உள் விஷயம் என்பது மறுமையினுடைய தேட்டம்.
அந்த மறுமையினுடைய தேட்டம் நம்மிடத்துல இருக்கும் என்று சொன்னால் ஆக்கப்பூர்வமானவர்களாக நாம் மாற முடியும், நல்லவர்களாக மாற முடியும். நல்லவர்களாக மட்டுமல்ல, எத்தனை இடர்பாடுகள், எத்தனை சோதனைகள், எத்தனை கஷ்டங்கள் நம்மை நோக்கி வந்தாலும் கூட நாம நல்லவர்களாகவே தொடர முடியும். அப்படிப்பட்ட இந்த விஷயங்கள் எல்லாம் மறுமையினுடைய அந்த தேட்டத்திலே நமக்கு அல்லாஹ்வால் கொடுக்கப்படுகிறது. ஆக இந்த ஒரு மகத்தான பயிற்சி இருக்கிறது, அந்த பயிற்சியை நாம் நிறைவு செய்ய வேண்டும். பயிற்சியை நிறைவு செஞ்சு என்ன பண்ணோம், வரக்கூடிய காலகட்டத்திற்கு அடுத்த ரமதான் வரைக்கும் இல்லை, நம்முடைய இறுதி மூச்சு வரைக்கும் இந்த பயிற்சியை நாம் தக்க வைக்க வேண்டும். இதன் அடிப்படையிலே செயல்படக்கூடியவர்களாக நாம் திகழ வேண்டும் என்பதற்காகத்தான் அல்லாஹ் நமக்கு ரமதானை கொடுத்தான். அந்த ரமதானை நாம் நிறைவு செய்திருக்கிறோம், பயிற்சியை பெற்றிருக்கிறோம் என்று சொன்னால் ரமதானுக்கு அடுத்து என்ன? ரமதான்ல நோன்பு நம்மிடத்துல இருந்தது. ரமதான்ல நோன்பு இருந்த காரணத்தினால் நல்லவர்களா நாம இருந்தோம். நோன்பு காலத்திற்கு பிறகு ரமதானுக்கு பிறகு நம்ம இடத்துல என்ன இருக்கிறது? அல்லாஹ் நினைவுபடுத்துறான், வலி துக்மிலுல் ஐத்தத வலி துகப்பிருல்லாஹ அலா மா ஹதாக்கும். அல்லாஹ் எந்த ஹிதாயத்தை, நேர்வழியை உங்களுக்கு கொடுத்திருக்கிறானோ அந்த நேர்வழியை பெற்றமைக்காக அல்லாஹ்வை பெருமைப்படுத்த வேண்டும், அல்லாஹு அக்பர் என்று நீங்கள் சொல்ல வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த பெருநாள் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. உடுத்தி மகிழ வேண்டும், உண்டு சுகிக்க வேண்டும், ஆனந்தமாய் இருக்க வேண்டும், சொந்த பந்தங்களுடைய வீட்டுக்கெல்லாம் போயிட்டு வரணும், எல்லா நட்பு வட்டாரத்தோடு நம்முடைய அந்த மகிழ்ச்சியை பரிமாறிக்கொள்ள வேண்டும் என்பது மட்டுமே இந்த பெருநாளுடைய நோக்கம் அல்ல. அல்லாஹ்வை பெருமைப்படுத்த வேண்டும், அல்லாஹு அக்பர் என்பதை சொல்ல வேண்டும். அல்லாஹு அக்பர் என்று எதற்காக நாம சொல்லணும்? அல்லாஹ் கொடுத்த அந்த ஹிதாயத். அல்லாஹ் கொடுத்த ஹிதாயத் எப்படிப்பட்டது தெரியுமா? நம்மை கட்டமைக்கும், நம்முடைய குடும்பத்தை கட்டமைக்கும், நம்முடைய சமூகத்தை கட்டமைக்கும். ஆட்சி அதிகாரத்தையே அல்லாஹ் நம்முடைய கையில கொடுத்துட்டான்னு வைங்களேன், அந்த ஆட்சி அதிகாரத்தை ஆட்சியாளர்களாக நாம் மாறிவிட்டோம், நிர்வகிக்க கூடியவர்களாக நாம் மாறிவிட்டோம் என்று சொன்னால் அங்கேயும் நாம் எப்படி நடக்க வேண்டும், எவ்வளவு தைரியத்தோடு இருக்க வேண்டும், எவ்வளவு வீரத்தோடு இருக்க வேண்டும், இந்த உலகத்தை பற்றி, உலகத்தினுடைய விஷயங்களை பற்றியான அச்சம் இல்லாதவர்களாக முடிவெடுக்க வேண்டிய அந்த சமயங்கள்ல அட்டக்கத்தியா இல்லாம உண்மையான அடிப்படையில உள்ளவர்களாக, காகிதத்தினுடைய ஓடைகளாக இல்லாம உண்மையான கப்பல்ல இந்த கரையிலிருந்து அந்த கரை சேர்வதற்குரிய அளவிற்கு உள்ள ஆக்கத்தை, ஊக்கத்தை நமக்கு கொடுக்கக்கூடிய நேர்வழியை அல்லாஹ் நம்முடைய கரத்திலே கொடுத்திருக்கிறார். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவிலே தங்களுடைய தூதுத்துவத்தினுடைய பிரச்சாரத்தை ஆரம்பித்தார்கள். எங்க அவர்களுடைய பிரச்சாரம் முடிகிறது? மதீனாவுக்கு போய் தான் முடிகிறது. 23 வருடங்கள். இந்த 23 வருடங்கள்ல ஆரம்ப மக்கா வாழ்க்கையினுடைய ஆரம்ப 13 வருடங்கள் என்பது வெறும் தூதரா மட்டும்தான் அவங்க இருந்தாங்க, நபியாக மட்டும்தான் இருந்தாங்க. மதீனாவுக்கு போன பிறகு நபி பிளஸ் ஆட்சியாளர். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரசூலா இருக்கிறாங்க, கூடவே சேர்த்து ஆட்சியாளராக இருந்து ஆட்சியை நிர்வகித்தார்கள். எப்படி? பயந்து போய், நடுங்கி போய், ஐயோ நம்மள நீங்க தான் மத்தவங்க பாதுகாக்க வேண்டும் அப்படி செஞ்சாங்கன்னா இல்ல, தங்களுடைய சொந்த காலில் நின்றார்கள், தன்னுடைய சொந்த பலத்தில் அவர்கள் நின்றார்கள், எதிரிகளை எதிர்கொண்டார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவுக்கு போன பிறகு மட்டுமே கிட்டத்தட்ட பெரிய போர்கள் எடுத்துக்கொண்டா 8 போர்கள். அந்த 8 போர்களையும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வீரத்தோடு நின்றார்கள். அட்டக்கத்தியா நிக்கல, போலித்தனம் இருக்கவில்லை, மற்றவங்க வந்து பாதுகாப்பாங்களா என்று இருக்கவில்லை. ரசூலுல்லாஹ் எப்படி இருந்தாங்க? தங்களுடைய சொந்த பலத்தில் அவர்கள் நின்றார்கள். பத்ர் போர் வருகிறது, எதிரிகள் படையெடுத்து வருகிறார்கள் என்ற இந்த தகவல் ரசூலுல்லாஹ்வுக்கு வந்த உடனேயே சஹாபாக்களிடத்தில் ஆலோசனை செய்தார்கள். அன்சாரிகள் இருந்தார்கள், முஹாஜிர்கள் இருந்தார்கள். ரசூலுல்லாஹ் கேட்கிறாங்க, இந்த மாதிரி எதிரிகள் படையெடுத்து வருகிறார்கள், என்ன செய்வது? அல்லாஹ்வுடைய தூதரே, தக்க அடிப்படையில் நடவடிக்கை எடுங்கள். அபூபக்கர் சொன்னார்கள், உமர் சொன்னார்கள். ரசூலுல்லாஹ் கண்டுகளே, என்ன செய்யலாம் கேட்கிறாங்க. அன்சாரிகள் சொன்னார்கள், அல்லாஹ்வுடைய தூதரே, நம்ம ஊரை நோக்கி எதிரிகள் வந்து கொண்டிருக்கிறார்கள், மதீனாங்கிறது நம்முடைய ஊர், நம்மை நோக்கி நீங்கள் வந்திருக்கிறீர்கள், உங்களுக்கு நாம் அடைக்கலம் கொடுத்திருக்கிறோம், இருப்பதற்கு இடத்தை கொடுத்திருக்கிறோம், ஆக நம்முடைய கருத்து என்னங்கிறதான நீங்க கேட்கிறீங்க. அவர்களை எதிர்த்து நிற்க வேண்டும். நீங்கள் அந்த மாதிரி எதிர்கொள்ளக்கூடிய அந்த சமயத்தில் உங்களுக்கு முன்னாலிலிருந்து
பின்னாளில் இருந்து, வலதுபுறத்தில் இருந்து, இடதுபுறத்தில் இருந்து சுற்றி உங்களை சூழ்ந்து இருந்து நாம் அந்த எதிரிகளை எதிர்கொள்வோமே தவிர, அன்றைக்கு பனு இஸ்ரவேலர்கள் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள்ட்ட சொன்னாங்களே, இத்ஹப் அன்த வரப்புக ஃபகாத்திலா இன்னா ஹாஹுனா காயிதுன், மூசாவே நீயும் உங்க கடவுளும் போய் சண்டை போடுங்க, நாம இங்கேயே அமர்கிறோம், நீங்க ஜெயிச்ச பிறகு நாம வர்றோம், அப்படி சொல்ல மாட்டோம். அன்சாரிகள் சொன்னார்கள். ஒவ்வொரு களத்திலையும் தங்களை நிரூபித்தார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எவ்வளவு பலம் பெற்றவர்களாக இருந்தார்கள் கவனிக்க வேண்டும். இன்றைக்கு ஒட்டுமொத்த உலகத்தினுடைய முஸ்லிம்களுக்கு தேவையான தகவலை உங்களிடத்தில் நான் பதிய வைக்கின்றேன். அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றியான அச்சம், பயம், இந்த அச்சம் பயம் எல்லாம் இருக்கணும். ஒருவர் மீது மற்றவருக்கு அச்சம் பயம் இருந்தாதான் இந்த உலகத்தில அமைதி, சுபிட்சம் எல்லாமே இருக்கும். ஒருவர் மற்றவர் மீது அச்சம் பயம் இல்லாத காரணத்தினாலதான் இன்றைக்கு இவ்வளவு ரத்த கலவரங்கள் இந்த உலகத்துல நடந்து கொண்டிருக்கிறதா இல்லையா? அமெரிக்காக்காரன் செஞ்ச அந்த ஆணவத்தனமான அந்த காரியத்தின் காரணமாக, தொடுத்த போரின் காரணமாக அதனுடைய பாதிப்பு இன்னைக்கு நம்ம வரைக்கும் இருக்கிறது, கோயம்புத்தூர் வரைக்கும் இருக்கிறது. விலைவாசிகள் என்பது உச்சத்தை தொடக்கூடிய அடிப்படையில இருக்கிறதா இல்லையா? இங்கெல்லாம் நாம கவனித்து பார்க்க வேண்டும். இதெல்லாம் ஒருவர் மற்றவர் மீது உள்ள அந்த அச்சம் இல்லாம போன காரணத்தினாலதான். நான் சட்டம் பிள்ளை, நான் என்ன வேணாலும் செய்வேன், எவன வேணாலும் தாக்குவேன் என்று தான் தோன்றித்தனமாக செய்கின்ற காரணத்தினால், ஆணவத்தின் காரணமாக செய்கின்ற அந்த காரணத்தினால்தான் இப்படிப்பட்ட இந்த விஷயங்கள் நடக்கிறது. ஆனால் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னை பற்றியான அந்த அச்சம் எதிரிகளுடைய உள்ளத்துல எந்த அளவுக்கு இருந்தது? எதிரி மட்டும் இல்லைங்க, நல்ல கவனமா கேளுங்க. எதிரிகள், முஸ்ரிக்கள், காபிர்கள் மட்டுமல்ல, அவர்களை பற்றியான அச்சம் எந்த அளவுக்கு இருந்தது, எவ்வளவு ஒரு பலம் மிக்கவர்களாக அவர்கள் இருந்தார்கள் என்பதற்கு குர்ஆனுடைய 59வது அத்தியாயம் சூரத்துல் ஹஷ்ரிலே இடம்பெறக்கூடிய 13வது வசனத்தை வாசித்து பாருங்கள். அல்லாஹ் சொல்கிறான், லஅன்தும் அஷத்து ரஹபதன் ஃபீ சுதூரிஹிம் மினல்லாஹ், அல்லாஹ்வை விட தூதரே உங்களை பற்றிய, உங்களுடைய தோழர்களை பற்றியான அச்சம் உங்களுடைய உள்ளத்துல ஆழமாக இருக்கிறது. அவர்களுடைய உள்ளத்தில உங்களை பற்றி, உங்களுடைய தோழர்களை பற்றியான அச்சம் என்பது ஆழமாக இருக்கிறது. யாருக்கு இருக்கிறது? காபிர்களுக்கு இருக்கிறது, அதோ அந்த அபூஜஹலுக்கு இருக்கிறது, அதோ அந்த முஸ்லிம்களுக்கு இருக்கிறது, மக்காவாசிகளுக்கு இருக்கிறது, குறைஷிகளுக்கு இருக்குதுன்னு சொல்லல. யார் கூடவே இருக்கிறாங்களோ, நயவஞ்சகர்கள் ஒரு கூட்டம் இருந்துச்சு, காட்டி கொடுக்கக்கூடிய வேடதாரிகள் என்ற ஒரு கூட்டம் அன்றைய காலகட்டத்தில் இருந்தது, இன்ன வரைக்கும் இருக்கிறது. அப்படிப்பட்ட அந்த நயவஞ்சகர்கள், அந்த வேடதாரிகள் கூடவே இருக்கிறாங்களே. உங்களை பார்க்கும் போது நாமும் மூமின் தான், அது அங்க போய் அவர்களுடைய சைத்தான்களோடு சேரும் போது இங்கக்கூடிய எல்லா விஷயங்களையும் அங்க கடத்துறாங்களே. அப்படிப்பட்ட அந்த நயவஞ்சகர்கள் உங்களோடவே இருக்கிறாங்களே, தொழுகையில உங்களோடு, வேறு அலுவல்கள்ல உங்களோடு, உங்களை பார்க்கக்கூடியவர்களாக, உங்களோடு பேசக்கூடியவர்களாக இருக்கிறார்களே. ஆமா, உள்ளத்துல அல்லாஹ்வை பத்தியான பயத்தை விட உங்களை பத்தியான பயம் இருக்கிறது. அல்லாஹ் சொல்றான், காபிரை விட, முஸ்ரிக்கை விட, குறைஷை விட, எதிரி படைகளை விட நயவஞ்சகனுக்கே பயம் இருக்கிறது என்று சொன்னா, நயவஞ்சகனுக்கு பயம்னா என்ன? கூடவே உள்ளவன், அப்பா இவங்க ரொம்ப டேஞ்சரானவர்கள், வம்பு தும்பு வச்சுக்கிட்டோம்னா அடிச்சு நிமித்திடுவாங்க நம்மள என்ற அந்த அச்சம் நயவஞ்சகர்களுடைய உள்ளத்திலே இருந்தது அல்லாஹ் குர்ஆன்ல சொல்கின்றான். சிந்தித்து பார்க்க வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள், அல்லாஹ் வேறு யாருக்கும் கொடுக்காத 5 அம்சங்களை, சிறப்பை எனக்கு கொடுத்திருக்கிறார். அதுல ஒண்ணு என்ன தெரியுமா? நுஸர்து பிர்ருஅபி மஸீரத ஷஹரின், ஒரு மாத கால தொலைவு எனக்கும் என்னுடைய எதிரிக்கும் இருக்கிறது என்றால், எதிரியுடைய உள்ளத்திலே அல்லாஹ் என்னை பற்றியான அச்சத்தை இங்கேயே அவனை அடைவதற்கு 1 மாசம் ஆகும். 1 மாதத்தை அடைவதற்கு முன்னாலேயே 1 மாசம் ஆகுது என்று சொன்னால், அவ்வளவு தொலைவில் நான் இருக்கும் போதே என்னை பற்றியான அச்சம் அவனுடைய உள்ளத்திலே விதைக்கப்பட்டு அல்லாஹ் அதை கொண்டு எனக்கு வெற்றியை கொடுத்திருக்கிறான், உதவி செய்திருக்கின்றான் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள் என்றால், அவர்கள் எவ்வளவு உண்மையாளர்களாக இருந்திருக்கிறார்கள். அப்ப அவங்கள்ட்ட என்ன பெரிய ஆயுதங்கள் இருந்ததா? தளவாடங்கள் இருந்ததா?
பெரிய அளவிற்கு எல்லா தயாரிப்புகளும் இருந்ததா? ஊர்பட்ட காசு வச்சிருந்தாங்களா? பெரிய பெரிய கட்டிடங்கள் அவர்கள்ட்ட இருந்ததா? இல்லைங்க. உள்ளம் பலமாக இருந்தது, உள்ளத்திலே வீரம் இருந்தது, உள்ளத்திற்குள்ள தீரம் இருந்தது. அந்த விஷயம் மர்மையினுடைய அந்த தேட்டத்தை கொண்டு இருந்தது. வாழ்ந்தா நல்லவனா வாழ்வேன், இல்லை என்றால் கோழையாக வீழ மாட்டேன் என்ற ஒரு விஷயம் ஆழமாக அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலே, அல்லாஹ்வுடைய தூதர் உருவாக்கிய தோழர்களிடத்திலே இருந்தது என்பதை கவனத்தில் கொள்ள வேண்டும். ஹிஜ்ரி 6 நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உம்ரா செய்ய வேண்டும் என்பதற்காக மதீனாவிலிருந்து வர்றாங்க. உம்ரா செய்யறதுக்காக வர்றவங்க எல்லாம் தயாரிப்போடு வருவாங்க, போருக்கெல்லாம் வரல. ரசூலுல்லாஹ் உம்ரா செய்ய வேண்டும் என்பதற்காக வர்றாங்க. இந்த தகவல் மக்காவாசிகளுக்கு எப்படி போயிருச்சுன்னு கேட்டா, இவர் படையெடுத்து வருகிறார், எல்லா தயாரிப்புகளும் மக்காவாசிகள் செய்கிறார்கள். ரசூலுல்லாஹ் உடனே உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை அழைத்து போய் சொல்லிட்டு வாங்க, நாம உம்ராவுக்காக இபாதத்துக்காக வர்றோமே தவிர நாம யாரோடு சண்டையிடுவதற்காக வரவில்லை. உஸ்மான் போறாங்க. போயிட்டு திரும்பி வர்றதுல தாமதமாகி விட்டது. இங்க என்ன பரவிடுச்சுன்னு கேட்டா, உஸ்மான் அவர்கள் கொல்லப்பட்டு விட்டார்கள். ரசூலுல்லாஹ் முடிவு பண்றாங்க, ஒரு தூதரை ஒரு செய்தியை சொல்வதற்காக நாம் அனுப்பி இருக்கின்றோம். தூதர்களை கொல்லக்கூடாதுங்கிறது பொதுவான அனைவரும் ஏற்றுக்கொண்டிருக்கின்ற விதி. அந்த விதிக்கு மாற்றமாக நாம் அனுப்பிய உஸ்மானை, நாம் அனுப்பிய தூதரை இவர்கள் கொன்று விட்டார்கள் அல்லவா? சஹாபாக்களை என்ன செய்யலாம்? நிராயுதபாணிகளாக இருக்கிறார்கள். தன்னை தானே காத்துக் கொள்ளக்கூடிய ஆயுதங்களை தவிர வேறு ஆயுதங்கள்லாம் அவர்களிடத்துல இல்லை. எல்லாரும் என்ன முடிவு பண்ணார்கள்? அல்லாஹ்வுடைய தூதரே, இந்த உடம்புல இந்த கழுத்துல தலை இருக்கிற வரைக்கும் அவர்களை எதிர்த்து நாம் நிற்க வேண்டும். அவர்கள் பொதுவான விதிக்கு எதிராக அவர்கள் இந்த காரியத்தை செய்திருக்கிறார்கள். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், லகத் ரலியல்லாஹு அனில் முஃமினீன இஸ் யுபாயிஊனக தஹ்த ஷஜரா. அந்த மரத்திற்கு கீழே நீங்க இருக்கும்போது உங்களிடத்துல உயிரை பொருளை கொடுத்து அந்த எதிரிகளை எதிர்த்து நிற்போம் என்று உறுதிமொழி கொடுத்தார்களே, அந்த உறுதிமொழியை அல்லாஹ் பொருந்தி கொண்டான். எவ்வளவு பெரிய விஷயம் இருக்கிறது. அதற்கடுத்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இந்த தகவல் தப்பானது. ஆக உஸ்மான் அவர்கள் கொல்லப்படவில்லை. உஸ்மான் நல்ல விதமா வந்து சேர்ந்துட்டாங்க. சேர்ந்த பிறகு அப்படியே வர்றாங்க, உம்ராவுக்காக வர்றாங்க. அதனுடைய தொடர்ச்சியை நான் சொல்கின்றேன். ஹுதைபியா அந்த இடத்திற்கு வருகிறார்கள். வரும்போது எதிரிகள் சமாதானமாகவில்லை. வர்றாங்க இல்லையா, நீங்க போருக்கு வரல, தெரிஞ்சு போச்சு, ஆயுதங்கள் பெருசா பலமெல்லாம் இல்ல, ஆக உங்க கதையை நம்ம ஊர்ல வச்ச முடிச்சிடணும் என்று போருக்குரிய தயாரிப்புகளை செய்கிறார்கள். அப்ப ஹுதைபியா அந்த இடத்திலே இருந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன அந்த வார்த்தை ஹதீஸ்கள்ல தெளிவா பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இன்னா லம் நஜீஉ லிகிதாலி அஹத், உங்களிலே யாரோடு போர் செய்வதற்கு நாம வரவில்லை. வலாகின்னா ஜினா முஅ்தமிரீன், உம்ரா செய்வதற்காகத்தான் நாம் வந்திருக்கின்றோம். உம்ரா செய்வதற்கு, இபாதத் செய்வதற்காக வந்திருக்கக்கூடிய நம்மை நீங்க போருக்கு தான் வம்பு கொடுத்து இழுப்பீர்கள் என்றால், நம்ம கிட்ட பெருசா ஆயுதம் இல்லை, இது இல்ல, நம்மை தற்காத்துக் கொள்வதற்குரிய ஆயுதங்களை தவிர வேறு இல்லாத இந்த சமயத்துல போருக்கு தான் நீங்கள் வற்புறுத்துவீர்கள், இதுதான் உங்களுடைய முடிவாக இருக்கும் என்றால், தூதர் சொன்ன வார்த்தை அப்படியே தெளிவா பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. பவல்லதி நஃப்ஸி பியதிஹி, என்னுடைய உயிர் எந்த அல்லாஹ்வுடைய கரத்திலே இருக்கிறதோ அந்த அல்லாஹ்வின் மீது சத்தியமாக, லஉகாத்திலன்னஹும் அலா அம்ரி ஹாதா ஹத்தா தன்ஃபரித சாலிஃபதி, என்னுடைய உடம்புல இந்த தலை இருக்கிற வரைக்கும் உங்களை எதிர்த்து நான் நிற்பேன். அதுதான் உள்ளத்தினுடைய தீரம். அந்த உள்ளத்தினுடைய தீரம் எந்த அளவுக்கு இருந்தது என்றால், காலமெல்லாம் மிகப்பெரிய எதிரிகளா இருந்தாங்களே அந்த குறைஷிகள், பெரிய சிம்ம சொப்பனமா இருந்தாங்களே தூதருடைய பிரச்சாரத்திற்கும், தூதர் போய் மதீனாவிலே நிர்வாகத்தை ஏற்படுத்திய பிறகு அந்த நிர்வாகத்திற்கும் பெரிய சிம்ம சொப்பனமாக எதிரிகளாக இருந்தார்களே அந்த குறைஷிகளே மக்கா வெற்றி கொள்ளப்படுகிறது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள், லா இலாஹ இல்லல்லாஹு வஹதா, அல்லாஹ்வை தவிர வணக்கத்திற்குரியவன் யாரும் இல்லை. வஸதக வஅதா, தன்னுடைய வாக்குறுதியை அவன் பூர்த்தி செய்திருக்கிறான். வஅஸ்ஸ ஜுந்தா, தன்னுடைய படைக்கு அவன் கண்ணியத்தை கொடுத்திருக்கிறான். வஹஸமல் அஹ்ஸாப வஹதா, எல்லா படைகளையும் அவன் தனித்து இருந்து தோற்கடித்திருக்கின்றான் என்று ரசூலுல்லாஹ் வெற்றியினுடைய அந்த செய்திகளை சொல்கிறார்கள். சொல்லிட்டு அது எந்த அளவிற்கு அந்த வெற்றி இருந்தது என்றால்,
அபூ சுஃபியான் அன்றைக்கு குறைஷிகளுடைய தலைவராக இருந்தார்களே, அந்த அபூ சுஃபியான் அவர்கள் ரசூலுல்லாஹ் இடத்துல வருகிறார்கள். வந்து அவர்கள் சொன்ன அந்த வார்த்தை பொன் எழுத்துகளால் பொறிக்கப்படக்கூடிய அடிப்படையிலே ஹதீஸினுடைய கிதாபுகள்ல பல இடங்கள்ல புகாரிலேயே கூட இடம்பெறுகிறது. என்ன தெரியுமா? அல்லாஹ்வுடைய தூதரே முஹம்மதே, குறைஷின் பெருமை பேசிக் கொண்டிருந்தோம். உங்களுடைய தீர்க்கமான அந்த முடிவுகள், உங்களுடைய வீர தீரம் மிக்க அந்த காரியங்கள் எந்த அளவுக்கு ஆய்போச்சுன்னு கேட்டீங்கன்னா, குறைஷுடைய பசுமை என்று பேசிக் கொண்டிருந்தோமே, எல்லாமே அகற்றப்பட்டு விட்டது. எல்லாத்தையும் நீங்கள் செவிடு பொடியாக ஆக்கி விட்டீர்கள். இனி குறைஷின் நாம யாரும் பெருமை அடிக்க முடியாது, முஸ்லிம் என்றுதான் நாம் பெருமையோடு பேசிக் கொள்ள முடியும் என்ற அளவிற்கு நிலைமையை நீங்கள் ஏற்படுத்தி விட்டீர்களே. அல்லாஹ்வுடைய தூதரை பார்த்து ரசூலுல்லாஹ்வுடைய எதிரியாக இருந்த அபூ சுஃபியான் அவர்களே சொல்கிறார்கள் என்றால் எவ்வளவு பெரிய வீரத்தை ஊட்டக்கூடிய மார்க்கம் என்பதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். அல்லாஹ்வை பெருமைப்படுத்துவதற்காக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த ஹிதாயத்தை நமக்கு கொடுத்திருக்கிறான் பாருங்க. அந்த ஹிதாயத் என்பது நம்மை பக்குவப்படுத்தும், நம்முடைய குடும்பத்தை பக்குவப்படுத்தும், நம்முடைய உள்ளத்தை பக்குவப்படுத்தும், நம்முடைய நிர்வாகத்தை, ஆட்சி அதிகாரம் நம்முடைய கையில இருக்கும் என்று சொன்னா அதையும் பக்குவப்படுத்தும். அது சொல்லக்கூடிய மகத்தான விஷயம் என்ன? மறுமையை பற்றியான அந்த தேட்டத்தோடு இருங்க. மறுமையை பற்றியான தேட்டம் நம்மிடத்துல இருக்கும் என்று சொன்னா ரசூலுல்லாஹ் இடத்துல மட்டுமல்ல, ரசூலுல்லாஹ்வுக்கு பிறகு வந்தார்களே அந்த தோழர்களிடத்திலையும் எவ்வளவு பெரிய வீரம் இருந்தது என்பதற்கு ஒரே ஒரு செய்தியை சொல்லி நான் முடிக்கின்றேன். காலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அபூபக்கர் அவர்களுடைய ஆட்சி காலத்திலே பெரிய பிரச்சனை செய்து கொண்டிருந்த ஒரு மக்களை எதிர்த்து அவர்கள் படையோடு போய் நிற்கிறார்கள். அங்க போய் அவர்களிடத்துல சொல்கிறார்கள், அதுஊக்கும் இலல்லாஹி வ இலல் இஸ்லாம். எதிரிகளே, ரொம்ப பிரச்சனைகளை, கொடைச்சல்களை நீங்கள் கொடுத்து கொண்டிருக்கிறீர்கள். நாம் அன்போடு அல்லாஹ்வை நோக்கி, மார்க்கத்தை நோக்கி உங்களை அழைக்கின்றோம். நீங்க ஏத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு நல்லது. நீங்கள் ஏற்றுக்கொண்டால் இஸ்லாத்திலே நீங்களும் நாமும் சமமானவர்கள், சகோதரர்களா இருப்போம். நமக்கு என்ன உரிமையோ அந்த உரிமை உங்களுக்கும் இருக்கிறது. இல்லை, ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் ஜிஸியா என்ற அரசாங்கத்திற்கு கொடுக்க வேண்டிய வரியை கொடுத்து விடுங்கள். அதற்கும் நீங்கள் மறுப்பீர்கள் என்றால் ஒரு கூட்டத்தோடு நான் வந்திருக்கின்றேன். அந்த கூட்டம் எப்படிப்பட்டவர்கள் தெரியுமா? நீங்கள் வாழ ஆசைப்படுவீர்கள், அவர்கள் சாக ஆசைப்படக்கூடிய கூட்டம், செத்து மறுமையில வாழ வேண்டும் என்று ஆசைப்படக்கூடிய கூட்டம். என்ன முடிவு சொல்லுங்க என்று காலித் இப்னு வலீத் அவர்கள் சொன்னார்கள் என்று அல் பிதாயா வன் நிஹாயா என்று இப்னு கசீர் அவர்களுடைய புத்தகத்திலே ஆதாரப்பூர்வமாக பதிவு செய்யப்படுகிறது என்று சொன்னா, அந்த வார்த்தை வரணும்னா உள்ளத்திற்குள்ள அவ்வளவு தைரியம் இருந்தால்தான், உள்ளத்திற்குள்ள அச்சமற்ற ஒரு நிலை இருந்தால்தான் அதெல்லாம் வரும். அச்சமற்ற அந்த நிலை நமக்கு வரும் எப்ப? மர்மையினுடைய தேட்டம் இருந்தா வரும். அந்த மர்மையினுடைய தேட்டம் குறைஞ்சு போன காரணத்தினால், அந்த மர்மையை பற்றியான எண்ணங்கள் குறைந்து விட்ட காரணத்தினால் அல்லாஹ் நோன்பை கொண்டு, தொழுகையை கொண்டு என்ன விதமான உறுதிப்பாடை தருகிறானோ, எந்த இறை நம்பிக்கையை நமக்கு தருகின்றானோ, அந்த இறை நம்பிக்கை எல்லாம் குறைஞ்சு போன காரணத்தினாலதான் இன்றைக்கு அரபு பிரதேசங்கள் இருக்கிறது அல்லவா, அவர்களுடைய கரங்கள்ல உள்ள ஆட்சி அதிகாரம், ஊர்பட்ட காசு இருக்கிறது, கட்டிடங்கள் உயர்வாக இருக்கிறது, அதே விதமாக தளவாடங்களை வச்சிருக்கிறாங்க, வேறு பல விஷயங்கள் எல்லாம் வைத்திருக்கிறார்கள். இருந்தும் அவர்கள் அட்டக்கத்தியாக இருக்கிறார்கள், காகித ஓடைகளாக அவர்கள் ஏன் இருக்கிறார்கள் என்றால், இந்த ஈமானிலையும் மறுமையினுடைய அந்த தேட்ட விஷயத்திலும் சமரசம் செய்து கொண்ட காரணத்தினால்தான் என்பதை நாம் தெளிவாக கவனத்தில் கொண்டு பார்க்க வேண்டும். இன்றைக்கு கடந்த காலகட்டங்களில் பலஸ்தீனின் மீது தொடுக்கப்பட்ட இஸ்ரேலுடைய அந்த அநியாயங்கள், அக்கிரமங்களாக இருக்கட்டும், அந்த சமயத்திலையும் அவர்கள் அறிக்கைகளை தவிர வேறு எந்த நடவடிக்கையையும் எடுக்கவில்லை. அதற்கடுத்து இப்போ ஈரானின் மீது போர் தொடுக்கப்பட்டிருக்கிறது. ஈரான் மீது தொடுக்கப்பட்ட அந்த போர் என்பது அநியாயமானது என்று சொல்வதற்கும் அவர்கள் அஞ்சுகிறார்கள், பயப்படுகிறார்கள். எந்த அளவுக்கு அவர்களுடைய நிலைமை இருக்கிறது என்று சொன்னால் வருத்தத்தோடு பதிவு செய்கின்றேன். இதோ ஈரான், நீங்க நம்முடைய நாட்டிலே உள்ள பல அமெரிக்காவுடைய தளங்களை தாக்கி கொண்டிருக்கிறீர்கள், இதே மாதிரி தொடரும் என்று சொன்னா நாம இந்த ராஜதந்திரியா ரீதியா மட்டுமே அணுகுவோம் என்று எண்ணி விடாதீர்கள்.
அப்புறமா ராணுவ நடவடிக்கையும் எடுக்க வேண்டியதாக இருக்கும்னு ஒரு 2 நாளைக்கு முந்தி சவுதி அரேபியாவில இன்னும் பிற அந்த முஸ்லிம் நாடுகளுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர்கள் எல்லாம் ஒரு கான்பரன்ஸ் நடத்தி ஒரு அறிக்கையை தாக்கல் செய்தார்கள். அதை கேட்ட உடனே எல்லாருக்கும் சிரிப்பு தான் வருது. ஏம்பா, உங்க எஜமானர்கள் இருக்கிறார்களே, உங்க பெரிய அண்ணன் இருக்கிறாங்களே, அவங்களையே வச்சு நிமித்து கொண்டிருக்கிறார்கள், நீங்க எல்லாம் அவங்களோட ஒப்பிடும் போது என்ன பெருமானம் என்று கேட்கக்கூடிய அளவிற்கு ஏன் வந்தது என்று சொன்னால், கட்டிடங்கள் உயர்வா இருந்தா பத்தாதுங்க, காசு பணம் இருந்தா பத்தாது, இறை நம்பிக்கை இருக்க வேண்டும், மறுமையை பற்றியான அந்த தேட்டம் இருக்க வேண்டும். அது இருந்தா நம்மை பற்றியான அச்சத்தை பயத்தை அல்லாஹ் எதிரிகளுடைய உள்ளத்தில் ஆழமாக விதைத்து விடுவான். ஆனால் வரலாற்றினுடைய முரண்பாட பாருங்க. அந்த ஈரான்காரன் அசத்தியத்திலே இருக்கிறான், ஷியாங்கிற ஒரு யூத கொள்கையில இருக்கிறான். ஆனால் ஏதோ ஒரு விஷயம் அவனிடத்தில் இருக்கிறது. அதன் காரணமாக கடந்த 40 வருடங்களாக அவன் மீது பொருளாதார தடைகள் விதிக்கப்பட்ட பிறகும் கூட எந்த அளவிற்கு தன்னை அவன் சரிப்படுத்தி இருக்கின்றான், தன்னை பலப்படுத்தி இருக்கின்றான், ஒரு பெருமையோடு அணுகி பார்க்கக்கூடிய அளவிற்கு இருக்கிறதா அல்லவா? அதை தான் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். வஅஇது லஹும் மஸ்ததஅதும் மின் குவத்தின் வ மின் ரிபாத்தில் கைல். உங்களுடைய பலத்தை நீங்கள் பெருக்குங்கள். அந்த பலம் எந்த அளவிற்கு இருக்க வேண்டும் என்றால், துர்ஹிபூன பிஹி அதுவல்லாஹி வ அதுவக்கும். அல்லாஹ்வுடைய எதிரியை, உங்களுடைய எதிரியை அச்சமூட்டக்கூடிய அடிப்படையில இருக்க வேண்டும். இன்றைக்கு அந்த அரபு நாடுகள் அவங்களை பார்த்து மற்ற யாரும் அஞ்சாத அளவிற்கு நிலைமை ஏன் இருக்கிறது என்று சொன்னால், குர்ஆன் சொல்லக்கூடிய போதனைகளை அவர்கள் பின்னுக்கு தள்ளிவிட்டார்கள் என்பதை கவனத்தில் கொண்டு உலகத்தினுடைய விவகாரத்தை இங்க உட்கார்ந்து நான் பேசுறேன் பாருங்க, அதுல ஒரு பெரிய பாடம் நமக்கு இருக்கிறது. அவ்வளவு பெரிய பொருளாதாரம் இருக்கிறது. அரபு நாட்டிலே இல்லாத செழிப்பு வேற எங்க இல்லை. ஆக அரபு நாட்டில இல்லாத செழிப்பு வேற எங்க இருக்குதுன்னு நம்ம சொல்ல முடியாது. அவ்வளவு செழிப்பு மிக்கவர்கள், பெரிய ட்ரில்லியன் கணக்கில மற்றவங்களுக்கு கிஃப்ட் கொடுக்கக்கூடிய அளவிற்கு, பெரிய பெரிய விமானங்களைய பரிசு கொடுக்கக்கூடிய அளவிற்கெல்லாம் அல்லாஹ் செல்வத்தை கொட்டி கொடுத்திருக்கிறான், ஆயில் வளங்களை கொடுத்திருக்கிறான். அவ்வளவு செல்வம் இருக்கிறது, செல்வாக்கு இருக்கிறது. எல்லாம் இருந்தும் கூட ஏன் அவர்களிடத்துல தீர்க்கமான ஒரு வீரம் இல்லாமல் இருக்கிறது என்று சொன்னால், காரணம் தங்களை தாங்களே அவர்கள் பலப்படுத்துவதில்லை. அப்ப அவ்வளவெல்லாம் உள்ளவர்கள் ஆட்சி அதிகாரத்தையே கையில வைத்திருக்கிறார்களே, அவர்களை பற்றியான அந்த விஷயமே அந்த அளவுக்கு பரிதாபமாக இருக்கிறது என்று சொன்னால், அல்லாஹ் பரிதாபப்படுத்தி விடுகின்றான் என்று சொன்னால், நாமெல்லாம் தனி மனிதர்கள். நம்மிடத்திலையும் கூட அப்படிப்பட்ட அந்த குறை வரும் என்று சொன்னா, அவனே ஒண்ணும் இல்லாம போயிடுறானா, அதோடு ஒப்பிட்டு பார்க்கும்போது நாமெல்லாம் ஒண்ணும் இல்லாம போயிடுறோம். ஆக ஆகிரத்தினுடைய தேட்டத்தை பற்றியான பயிற்சியை தருவதற்காகத்தான் ரமதானுடைய இந்த மாதம் நம்மிடத்துல வந்தது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ரமதானுக்கு பிறகும் குர்ஆன் என்ற ஒரு நேர்வழியை நம்முடைய கரத்திலே கொடுத்திருக்கிறார். குர்ஆனுக்கு விளக்கமாக இருக்கிற அல்லாஹ்வுடைய தூதருடைய போதனைகளை நம்முடைய கரத்திலே கொடுத்திருக்கிறார். ஆக இவைகளை நாம் கருத்தில் கொண்டு இவைகளை நாம் கடைபிடிப்போம் என்று சொன்னால் ஆக்கப்பூர்வமான மனிதர்களாக நம்மை அல்லாஹ் மாற்றுவான். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், யார் ஈமான் கொண்டு யார் அல்லாஹ்வை அஞ்சுகிறார்களோ அப்படிப்பட்டவர்களுக்கு எந்த கவலையும் இல்லை, அச்சமும் இல்லை. கவலை இல்லாத, அச்சம் இல்லாத அந்த வாழ்க்கை நமக்கு எப்ப சாத்தியமாகும் தெரியுமா? ஈமான் நம்மிடத்துல இருந்தால், இறை அச்சம் நம்மிடத்துல இருந்தால், மறுமையை ஆகிரத்தை பற்றியான அந்த தேட்டம் நம்மிடத்துல இருந்தால் என்பதை நாம் தெளிவாக கவனத்தில் கொண்டு இந்த இறை செய்தியை பெறுவதற்காக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடுமையான சிரத்தைகளை மேற்கொண்டிருக்கிறார்கள். கடுமையான நெருக்கடிகளுக்கு பிறகுதான் அல்லாஹ்வுடைய இந்த மார்க்கம் நம் வரைக்கும் வந்து சேர்ந்திருக்கிறது என்பதை நாம் கவனத்தில் கொண்டு மர்மையினுடைய தேட்டம் உள்ளவர்களாக, இறை அச்சம் உள்ளவர்களாக, மிகச் சிறந்த சமூகமாக நாம் திகழ வேண்டும். அல்லாஹ் சொல்கிறான், வல்லதீன யுமஸ்ஸிகூன பில் கிதாப், யார் இந்த வேதத்தை பற்றி பிடித்துக் கொள்கிறார்களோ, வஅகாமுஸ் ஸலாத், தொழுகையை நிலைநிறுத்துகிறார்களோ, இன்னாலா நுதிஉ அஜ்ரல் முஸ்லிஹீன், அப்படிப்பட்ட தன்னைத்தானே சீர்படுத்திக் கொள்ளக்கூடியவர்களுடைய கூலியை நாம் வீணாக்க மாட்டோம். நம்முடைய கூலிகளை அல்லாஹ் வீணாக்காமல் நல்ல கவலை இல்லாத தைரியம் மிக்கவர்களாக நம்மை அல்லாஹ் மாற்ற வேண்டும் என்று சொன்னார்.
வேதத்தோடு ஆழமான தொடர்புள்ளவர்களாக நேர் வழியை கடைபிடிக்கக்கூடிய நல்ல மக்களாக நாம் திகழ வேண்டும். அதற்காகத்தான் இந்த ரமதான் வந்தது. ரமதானுடைய இந்த பயிற்சிகளை அடுத்த ரமதான் வரைக்கும் அல்ல, நம்முடைய இறுதி மூச்சு வரைக்கும் கடைபிடிக்கக்கூடிய நல்ல மக்களாக நாம் திகழ வேண்டும். அல்லாஹ் அதற்கு அருள் புரிவானாக என்ற இறை பிரார்த்தனையோடு இந்த திருநாள் உரையை நிறைவு செய்கின்றேன். வஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி